கூட உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா கடவுளோட அனுகிரகம் தான். நான் உயிர் தப்பிச்சது மறுபிறவி. இன்னைக்கு முருகர் தான் என் கூடயே இருந்து வேலோட நின்று துணை பண்ணார் நான் சொல்லுவேன். என்ன நடந்தது ஏது நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி சம்பவம் வந்து யார் கூட நடக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னு தனியாக விடாதீங்க. எனக்கு இது முதல் அனுபவம், உயிர் போன அனுபவம். நான் என்னோட உயிர் போயிட்டு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ரூபத்தில் வந்து இவர் வரலன்னா என் கீதி அவ்வளோதான் ஆயிருக்கும். என்ன எதிர்பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெப்ஷல். அனைவரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்த லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் மாட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை. நாங்கள் இப்போ 3 வருஷம் தான் பில்டிங்கில் இருக்கோம். இது வரைக்கும் இப்படி ஆனதில்லை. இன்றைக்கி வந்து நான் வீட்டை விட்டு போகும்போதே வீட்டை விட்டு கிளம்பும் போது கரண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்தேன். நான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் கரண்ட் இருந்தது. லிஃப்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன். டோரே ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் தேர்ட் ஃப்ளோரை அமுக்கினேன். இவ்வளோதான். இதுக்கப்புறம் லிஃப்ட் அப்படியே கரண்ட் போயிட்டு, கரண்ட் போனோன்னு நான் மேலே கீழே என்ன இப்படி மாட்டிக்கிட்டேன். கீழே இறங்க முடியாது, மேலே இறங்க முடியாது. ஃபுல்லாக இருட்டாயிட்டு ஃபுல் பில்டிங்கில் வந்து கரண்ட் போயிட்டு, வீட்லேயும் கரண்ட் போயிட்டு. இப்போ நான் உங்களுக்கு வெளியே போய் நான் காலையிலே முடிவு பண்ணேன் இந்த லிஃப்ட்டில் நான் போக மாட்டேன்னு. இது வந்து உள்ளேருந்து நான் திறக்கும் போது நல்லா ஈஸியாக ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? கரண்ட் போனோடனே இந்த கதவு திறக்க முடிஞ்சது, கூட முடிஞ்சுது. ஆனால் இந்த கண்ணாடி கதவு என்னால் திறக்க முடியாமல் ஆயிட்டு. பின்ன என்ன ஆயிட்டு, ஆன உடனே நான் வந்து கத்துறேன். என் சவுண்டு எனக்கே கேட்குது, கீழே கேட்க மாட்டுக்கு. அந்த நேரத்தில் எங்கள் பில்டிங்கில் என்னன்னா ஒருத்தரும் வந்து வெளியே இருக்க மாட்டாங்க. நான் போட்ட சத்தம் என் சவுண்டு எனக்கே கேட்குது. வேர்த்து ஊத்து வடிஞ்சுது. எனக்கு உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிட்டு. நான் கத்தி தொண்டெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு, நான் போட்ட சத்தத்தில் தொண்டெல்லாம் கட்டிட்டு எனக்கு. இப்போ நான் தேர்ட் ஃப்ளோர் அனுப்புகிறேன். எங்கே மாட்டினா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். நான் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கு நடுவில் மாற்றிட்டேன். இது இங்கேயும் இல்லை. இப்போ காட்டுறேன் என் அனுபவம். உங்களுக்கு இதை மாதிரி இப்பாவது லீஃபில் மாட்டின அனுபவம்னா கண்டிப்பாக எனக்கு கூட பகிர்ந்துக்கங்க. இப்போ 3வது மாடி. இப்போ பாருங்க, இது ஃபுல்லாக நம்ம ஒரு ஆள் வரலாம் போகலாம். இது இப்படி இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இதுக்கும் அதுக்கும் மாட்டிக்கிட்டு போடுற சத்தம் எங்கள் பில்டிங்கில் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் இப்படி தான் கதவு, எல்லார் கதவும் மூடி இருக்கும். அப்போ நான் போடுற சத்தத்தில் நான் ஃபோன் பண்ணலான்னா ஃபோன் வந்து எங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகாது, நெட்வொர்க் இருக்காது, யாருக்கும் எடுக்க முடியாது. அந்த பதட்டத்தில் எனக்கு வேர்வை ஊற்றி வடியும் போது உடம்புலாம் ஐஸ் மாதிரி ஆகிட்டு. இந்த வீட்டுக்காரங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா வராங்களான்னு தெரில. நான் அந்த டார்ச் லைட் அடித்து இப்படி காட்டினேன். பார்த்துட்டு இவங்க இங்கே வந்து இப்படி நின்றுக்கிட்டு இப்படி தட்டி இன்னும் கேட்காங்க. அப்புறம் சத்தம் போட்டு சொல்கிறேன், எனக்கு காப்பாற்றுங்கன்னு. அவங்க உடனே நான் என்ன செய்யட்டுன்னு வாட்ச்மேனை கூப்பிடுங்கன்னு. என் நேரம் கெட்ட நேரம் என்னன்னா, எப்போவுமே வாட்ச்மேன் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார். பில்டிங்கில் உள்ளவங்க அத்தனை பேரும் டிமார்ட்டுக்கு பாலை வாங்கிட்டு வா, தேனை வாங்கிட்டு வா, மோரை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டாங்க. இன்றைக்கி அந்த ஃபுல்லாப்பே அண்டி இப்படி மாட்டிட்டாங்க சொல்லி 10-15 நிமிஷத்தில் அந்த வாட்ச்மேன் ஓடி வந்தார். வெளியே இருந்து தெரிய மாட்டுக்கு உள்ளே அந்த இடத்துல இப்படி மாட்டிட்டேன் நான். பின்ன வாட்ச்மேன் வந்துட்டு ஏதோ ஓப்பன் பண்ணார். அந்த அடையாளம் தெரியுது பார்த்தீங்களா, இது உடச்சி எடுத்துட்டு இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இது கழட்டி எடுத்த உடனே அது வெளியே வந்த உடனே இந்த கதவு ஓப்பன் பண்ணார். தெரியுதுங்களா? இதெல்லாம் வளைச்சி தாங்க என்னை வெளியே எடுத்தாங்க. இன்றைக்கி நான் வந்து இதில் மாட்டியிருக்கேன். இதுலேருந்து என் தலையும் வர மாட்டுக்கு, உடம்பும் வர மாட்டுக்கு. ஆனால் அந்த பசங்க, அந்த வாட்ச்மேனு ஒரு 5-6 பசங்க சேர்ந்து இதை மேலே தென்னிட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் வளைஞ்சி போயிருக்கு பாருங்கள். என்னை படுக்க சொல்லிவிட்டு நான் படுந்து மூஞ்சி குப்புற என்னை அவங்க கீழே இறக்குனாங்க 4-5 பேர். அதனால் இனிமேல் அந்த லிஃப்ட்டை நான் யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மெயின் ரீசன் என்னென்னா, வீட்டை விட்டு கிளம்புல ஜெனரேட்டர் இல்லாத லிஃப்ட் வேலை செய்யாது போல். நானும் கிருகச்சி மாதிரி உள்ளே போகிற வரைக்குமே இல்லை கரண்ட் இருந்தது. உள்ளே போய் 2வது மாடிக்கு 3வது மாடிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நான் பயந்துட்டேன். பதட்டத்தில் என் தொண்டெல்லாம் கட்டி போச்சு. எனக்கு உள்ளே ஒன்றுமே ஆகலை. இருந்தாலும் எனக்குள்ள பயம் மாதிரி என்னமோ ஏதோ நான் கத்தி ரொம்ப டயர்டாயிட்டேன்.
நான் டயர்டுனா ரொம்ப டயர்டாக ஒரு தலை சுற்றுற மாதிரி ஆகிட்டு, கை கால்லாம் ஐஸ் மாதிரி ஆகிட்டு, பின்ன வந்து எனக்கு அதுக்கு மேலே கத்த முடியல, தொண்டை வலி வந்துட்டு. நான் வாழ்க்கையில் என்றைக்குமே பெருசாக பயந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன ஆகுமோன்னு எனக்குள்ளே வந்து மூச்சு முட்ட ஆரம்பிச்சிட்டு. மூச்சு முட்டை நான் போடுற சத்தம் எனக்கே கேட்குது. எனக்கு உள்ளே எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பயத்தினால நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தனியாக நீங்கள் வீட்டில் விடாதீங்க. எங்கள் பில்டிங்கில் அதுவும் 3 வயசு 4 வயசு குழந்தை அசலாட்ட கீழே விளையாட போகும், விளையாட வரும். அந்த குழந்தைக்கு இது என்ன ஆகிருக்கும். அதனால் இந்த அனுபவத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இனி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நடந்தால் நம்ம உடம்புக்கும் நல்லது. உங்கள் கூட எப்போது இப்படி இந்த லிஃப்ட்டில் மாட்டின அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக என் கூட பகிர்ந்துக்கங்க. எனக்கும் தெரியும். சரிங்களா? ஆக்சுவலி ஜெனரேட்டர் இருந்திருந்தால் இன்றைக்கி என் கூட இப்படி நடந்திருக்காது. எங்கள் பில்டிங்கில் ஜெனரேட்டர் இல்லை. ஒரு மெயின் அந்த இடத்துல வாட்ச்மேன் இருந்தால் பார்த்தீங்களா, அது கடவுளுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும், கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எப்போவுமே வாட்ச்மேன் வந்து அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். எதுனா வேலைக்கு யாராவது ஒன்று அனுப்பிடுவாங்க. போய் நான் கத்தி ஒரு 15 நிமிஷம் சத்தம் போட்ட பின்ன அந்த மின் வீட்டுக்கார பொண்ணு பார்த்து பின்ன அதுக்கப்புறம் இப்போ வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்து, ஏன்னா அந்த லிஃப்ட் ரிப்பேர்காரனுக்கு ஃபோன் பண்ணால் இவர் இங்கே இல்லை, வெளியூர்லேருந்து வராரு ரிப்பேரிங்க்கு. அந்த பையன் செஞ்சது மிராக்கல். இது நான் 4வது மாடியில் வந்துட்டேன். 3வது மாடியில் மேலே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கலட்டி எடுத்து பிறக்க ரொம்ப நான் பயந்தனால எனக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. நீங்கள் என்றைக்காவது வீட்டில் மாட்டியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி சேட்டை. எங்கள் பில்டிங்கில் 5 மாடி தான். நிறைய 50 மாடி 100 மாடி பில்டிங்லாம் இருக்குது. அதில் இப்படி ஆனால் என்ன செய்ய, ஆனால் அதில் 2 பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் கம்பல்சரி வந்து ஜெனரேட்டர் இருக்கும். எங்கள் பில்டிங்கில் ஜெனரேட்டரில் எங்கள் பில்டிங்கில் எப்போவுமே கரண்ட் போகாது. அது என் சோதனைக்கு போகும் வரும். ஆனால் நான் லிஃப்ட்டுக்குள்ளே போகவும் 2வது மாடி 3வது மாடி இறங்கவும் கரண்ட் போனது தான் எனக்கு. அதை இப்போ நினச்சா கூட நெஞ்சு இப்படி பதைக்குது. வேர்த்து ஊற்றி பயந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் வேறு எனக்கு ரொம்ப எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக என் லிஃப்ட் ஸ்டோரியை கேட்டதுக்கு நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஃப்ட்டு கதை முடிஞ்சிட்டு. நீங்கள் எங்கேயாவது லிஃப்ட்டில் மாட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட பகிர்ந்துக்குங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சச்சா பை, லவ் யூ. ஜாகிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இதுதான் இவ்வளோ நம்ம கதை. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சச்சா, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.